ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் பிரியா முரளி கோயம்புத்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கொச்சின் போயிட்டுருக்கேங்க. எதுக்கு கொச்சின் போகிறேன்னு கேட்குறீங்களா? என்னோடய ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட 25 வருஷம் என்னோடய ஃப்ரெண்டு சோஃபியா அப்படிங்கிறவங்கள பார்க்க போயிட்டுருக்கேன். அவங்க கனடாலேருந்து இப்போ 1 மாதம் லீவில் வந்திருக்காங்க. அவங்க எப்படி எனக்கு பழக்கம்னா, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொச்சின்ல இருந்தப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து கத்தர் ஏர்வேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் எங்கே போனாலும் வெளியில் போவோம். எக்ஸிபிஷன், ஃபிலிமு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போவோம். அவங்களோட பொண்ணும் என்னோட 2வது பையனும் ஒரே ஏஜ் குரூப்பு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்குள்ளே நிறைய பாண்டிங், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு 2 வீலர் சொல்லிக் கொடுத்தாங்க, கார் சொல்லிக் கொடுத்தவங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, நாங்கள் 2 பேரும் அதை ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா டெய்லி பார்க்கணும், டெய்லி செல்ஃபி எடுக்கணும், டெய்லி வெளியில் போகணும், டெய்லி சுற்றணும், அப்படிலாம் கிடையாது. நம்ம 25 வருஷம் 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம அதே பாண்டிங்கோட எப்போவாவது நமக்கு வந்து ஒரு பர்த்டே அல்லது ஆனிவர்சரி இல்லை ஏதாவது ஒன்று நல்ல விஷயங்களுக்கு சரி, துக்க விஷயத்துக்கு சரி, நமக்கு வீடியோ கால் மூலம் இப்போ நேரில் பார்க்க போகிறேன். எனக்கு தெரியும் என்னை பார்த்தோன்னா அவங்க கண்டிப்பாக அழுவாங்கன்னு. அதுக்காக ப்ரிப்பேர்டாக வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். ஹாய், திஸ் இஸ் பிரியா முரளி. நான் கொச்சினில் இருக்கேன். கொச்சினுக்கு சடனாக ஒரு பிளான். என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க இங்கே வரும்போது பார்க்கணுன்னு நினைப்போம். அவங்க வரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வர முடியாமல் ஆகும். சிலப்போ நான் வரேன்னு சொல்லுவேன், நான் வர முடியாமல் ஆகும். சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு பார்ப்போம், இல்லை டெய்லி பார்ப்போம், இல்லை 3 months ஒருக்கா பார்ப்போம், செல்ஃபி எடுப்போம். பட் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருஷங்களாக இருப்பாங்க. டெய்லி பார்க்க மாட்டோம், டெய்லி பேசிக்க மாட்டோம், ஆனால் அந்த ஹார்ட்டுக்குள்ளே எப்போவுமே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டு இவங்க, சோஃபியா அப்படின்னு. கோயம்புத்தூர் ஏர்வேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போலேருந்து 25 வருஷம், கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். கனடாவில் இப்போ இருக்காங்க. இருந்தால் கூட நாங்கள் அப்பப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அப்படி இருப்போம். ஸோ எப்போவுமே நாங்கள் கொச்சினில் இருக்கும்போது ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நடப்போம். ஜோஸ்கோ ஜுவல்லரி போவோம், ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போவோம். சிஸ்டர்ஸான்னு கேட்பாங்க. அதே மாதிரி துணி எடுக்க போனாலும் ஆமாம் சேச்சி, அதே அത്രേ உண்மையான சத்தியான மலையாளமா தமிழா என்ன பேசுறதுன்னு தெரியல. சந்தோஷத்தில், இவளை கண்ட சந்தோஷத்தில் எனக்கு என்ன வார்த்தைகள் இல்லை. கார் சொல்லி கொடுத்தது, 2 வீலர் டிரைவிங் சொல்லி கொடுத்தது, ஃபஸ்ட்டு என் டியோ 2 வீலர் இவளான ஓட்டிச்சது. ஸோ என்னை பற்றி அவள் அப்புறமா சொல்லுவா. நம்ம ஒரு யூடியூப் வீடியோவில் முடிச்சுட்டு அப்புறமா சொல்கிறேன் நான். பாய். நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக சுற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணோன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரீல்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம். அப்புறம் மரைன் டிரைவ்னு ஒரு இடம் இருக்குது கொச்சினில், அங்கே போனோம். இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் அந்த பசுமையான ஒரு அழகான நினைவுகளோட இனி அந்த ஃபோட்டோஸு, அந்த வீடியோஸு, நாங்கள் பேசினது, பழைய கதைகள்லாம் நாங்கள் பேசினது, இதெல்லாம் எங்களோட மெமரிஸ்க்கு வந்து நிறைய நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதுதான் நினச்சோம், நம்ம வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் தாங்க. நம்ம மனசு இளமையாக இருந்தால் போதும். நம்ம வாழ்க்கை இன்னும் 100 வருஷம் கூட கடந்து போகும். நம்ம சாதிக்கணும்னு நினச்சது எல்லாமே சாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். வயசு, நமக்கு உடம்புல உள்ள பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ தேங்க்யூ சோஃபியா. எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய யூ மேட் மை டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணது. உனக்கும் அதே ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் நீ வரும்போது நீ வந்து கோயம்புத்தூர் வர, நாம் வந்து கோயம்புத்தூருக்கு உன்னை நான் சுற்றி காட்டுறேன். இனி எல்லா வருஷமும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய். என்னோட கோவை பிரியா முரளி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. தேங்க்யூ.